வணக்கம். ஆயிஷாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆதன். தேர்வு முடிவுகள் வெளியானதுமே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும். ஹைகோர்ட் கிளை உத்தரவு. இந்த உத்தரவு வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா, நீதியரசர் ஆர்என் மஞ்சுளா அவர்கள். ஆர்என் மஞ்சுளா அவர்கள் தான் பிடிடிஆர்பி தேர்வுக்கு இடைக்கால தடை கொடுத்தவரும் இவங்க தான். இந்த வழக்கோட தன்மையை பார்த்துடலாம். மதுரை கோர்ட்டில் இந்த வழக்கு வந்திருக்கு. இதுக்கு உத்தரவும் கொடுத்துருக்காங்க. ஜூன் 29 தினகரன் நாளிதழ் சென்னை பதிப்பில் வெளிவந்திருக்கு இந்த செய்தி. திண்டுக்கலை சேர்ந்த முத்துலட்சுமி, குணசீலன் ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு கடந்த 30/1/2024 குரூப் 4 தேர்வு குறித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதில் நாங்களும் விண்ணப்பித்திருந்தோம். இதற்காக தேர்வை கடந்த ஜூன் 9 எழுதினோம். டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு மட்டும் விடைத்தாள்கள் வெளியிடுவதில்லை. எனவே டிஎன்பிஎஸ்சியும் தேர்வு முடிவுகளை அறிவிப்பு செய்தவுடன் விடைத்தாள்களை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கு நேற்று நீதிபதி ஆர்என் மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மற்ற தேர்வு நடத்தும் தேர்வு முகமைகள், தேர்வு ஆணையங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிட்டவுடனே விடைத்தாள்களை வெளியிடுகின்றன. டிஎன்பிஎஸ்சி மட்டும் ஏன் வெளியிட மறுக்கிறது? இனிவரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்தவுடனே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார். இதில் நல்லா பின் குறிப்பு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வழக்கு டிஎன்பிஎஸ்சி சார்ந்தது. டிஎன்பிஎஸ்சியை சார்ந்த தேர்வுகளுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, விடைத்தாளை வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் தான் கொடுத்துருக்காங்க. இனிவரும் காலங்களில் தேர்வு முடிவுகளில் அறிவித்த உடனே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார். அப்புறம் மேலே ஒரு முரண்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற தேர்வு நடத்தும் தேர்வு முகமைகள், தேர்வாணையங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிட்டவுடனே விடைத்தாள்களை வெளியிடுகின்றன. எந்த தேர்வு முகமை அப்படின்றது இன்னும் தெளிவுபடுத்தலை. டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டா, இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியமா அப்படின்றது இங்கே எதுவும் வெளியிடலை. இதுவரையும் மற்ற தேர்வு முகமைகள் அப்புறம் தேர்வு ஆணையங்கள்லாம் விடைத்தாளை வெளியிடுறதுன்றது தான் உண்மை. இதை பற்றிய முடிவு டிஆர்பிக்கும் பொருந்தும் என்பது அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரத்தில் வரும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆசிரியர் தேர்வாளத்தால் நடத்தப்பட்ட பிடிடிஆர்பி தேர்வில் தேர்வு நடந்து முடிந்த பிறகு அதற்கான ஓஎம்ஆர் ஷீட்டோட நகல் வழங்கவில்லை, விடைத்தாள் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருக்குது. அதற்கும் இதே போல் தீர்ப்பு தான் வரும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. இனிவரும் காலங்களில் அப்படின்றது தான் பதிவு வரும்ன்றதும் ஒரு கருத்து இந்த இதில் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தானே ஃபாலோ ஆக போகுது. இனிவரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்தவுடனே தேர்வர்களின் விடைத்தாள்களை டிஆர்பி வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வரலாம், உத்தரவு வரலாம். இது போன்ற செய்திகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு முக்கியமான தகவல் தொடர்ந்து வரதான் போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும் இல்லையா?